CINEMA சினிமா இத பத்தி உனக்கு கொஞ்சம் தெரியுமா? ஹாலிவுட் பாலிவுட் காலிவுட் டாலிவுட் இத பத்தி டவுட் இருந்தா மட்டும் கேளுமா. டைம் பாஸ்க்காக படம் பார்ப்போம், படத்தை ஊத்து கவனிப்போம், வீட்டுல வந்து நடிச்சு பார்ப்போம், நடிப்பை கத்துக்கிட்டு சான்ஸ் கேட்போம். டான்ஸ் கிளாஸ், ஆக்டிங் கிளாஸ், ஸ்விமிங் கிளாஸ், ஜிம் கிளாஸ், கடைசியில நாங்க கல்லுவது எச்ச கிளாஸ். எல்லாரையும் நான் குறை சொல்லவில்லை, சுத்தி என்னால முடியல, தேடி மண்டை காஞ்சி போச்சு, 101 ரூபாய் சப்பல் தேஞ்சு போச்சு. நாளைய சினிமா இது உங்களின் சேனல், புதுமுகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட புதிய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் அமுக்குங்க, அதுக்கும் பக்கத்தில் இருக்க ஆளையும் அனுப்புங்க. அப்போதான் நான் என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் போடுறனோ அதையெல்லாம் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பாதியிலே விடப்பட்ட ஒரு படத்தினுடைய கதையைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த படம் என்னென்னு எடுக்கல, அவங்க பாதி எடுத்துட்டாங்க, மீதி பாதி எடுக்கவே இல்லை. அது எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அது ப்ரொடியூசர் தகராறு இருக்கிறதுனால எப்படியும் வருஷக்கணக்காக ஆகும்னு நினைக்கிறேன். என்னுடைய யுகம் எப்படி இருந்தாலும் நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் தான் டைரக்ஷனு. அந்த டைரக்ஷன் அந்த படம் எதனால் நின்று போச்சுன்னா, ப்ரொடியூசர் 2 பேர், அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு சரி நீங்கள் படம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க. இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷூட்டிங்க்கு ஒரு பொண்ணு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பொண்ணு இப்போ 2 ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா, அந்த 2 ப்ரொடியூசரும் அந்த பொண்ணு ஏதோ ஒரு சுல்மிச்சம் பண்ணிடுச்சு. இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ தகராறு பண்ணி விட்டுருச்சு. அந்த தகராறுடைய விளைவு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் பணம் போட மாட்டேன், நீ பணம் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய கோடீஸ்வரங்க, அவங்களுக்கு ஒன்றும் பணம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தன்னுடைய ஈகோ அதில் நடுவில் பூந்துருச்சு. அதனால் இவங்க விலகிட்டாங்க. ஸோ படம் எப்படியும் ஒரு 45% போயிருக்கு. இன்னும் ஒரு 55% பண்ண வேண்டியிருக்குது. மோஸ்ட்லி இது கொரோனாக்கு முன்னாடி நடந்தது. திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு இடம் ஒன்று விற்க வேண்டியிருக்குது. அந்த இடத்த விற்றுட்டு அந்த பணத்தை இதில் போடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த படத்தினுடைய கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த படத்தினுடைய கதையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்களை அந்த ப்ரொடியூசர் ஒத்துக்கலை. இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டோம் நாங்கள். அதாவது வேலை தேடி சென்னைக்கு ஒரு இளைஞன் வரான். சிவகாசியிலேருந்து வரான். சிவகாசியில் ஒரு விவசாய குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்து இந்த பையன், ஒரே பையன்தான். அவங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இவன் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், ஏன்னா படிச்சிருக்கிறான், நல்லா படிச்சிருக்கான்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான். வேலையை தேடி தான் அவன் சென்னைக்கு வரான். நேராக ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறுறான். பஸ்ஸில் ஒரு நண்பன் கிடைக்கிறான். இவர் இவருடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சாமி. அந்த பஸ்ஸில் இருக்கிற அந்த நண்பனுடைய பேர் பார்த்திங்கன்னா விஜய். இந்த சாமியும் விஜய் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜய்ன்னு சொல்கிறான், நானும் வேலை தேடி தான் போயிட்டுருக்கிறேன் சென்னைக்கு, நீங்கள் உங்களை இப்போ தான் பார்த்துருக்குறேன், சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போய் இடத்துல, ஏன்னா தங்குறதுக்கு எனக்கு இடம்லாம் கிடையாது, எந்த ரிலேட்டிவ்ஸும் கிடையாது, நம்ம அங்கே ஏதாவது போத்து ஒரு இடத்த நம்ம பிடிச்சி நம்ம அதுக்கு பிறகு நம்ம வேலையை தேடிக்குவோம், ஃபஸ்ட்டு இருக்க இடம் வேணும் இல்லையா அப்படின்னு 2 பேரும் பஸ்ஸில் பேசிக்கிறாங்க. பஸ்ஸில் பேசிட்ட உடனே பஸ்ஸு கரெக்டாக சென்னைக்கு காலையில் 4 மணிக்கு கொண்டு விட்டுறான். 4 மணிக்கு இறங்குறாங்க. இறங்கின உடனே அவங்க இறக்கி விட்ட இடம் பார்த்திங்கன்னா, ஐயோ கொடுமையான இடம். செம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கேயே தண்ணி கனியாக இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்டு ஓரமாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் அசிங்கல், ஐயோ சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கலிஜான ஒரு இடத்துல தான் அவர் நிற்கிறாரு. இப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நம்ம என்னடா அந்த ஊர், நம்ம கிராமம்லாம் இவ்வளோ சுத்தமாக இருக்கும், என் நகரங்கள்லாம் நான் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லி இவங்களெலாம் பேசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டோம், உழைக்க வந்திருக்கிறோம், நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்க இடம் பாடுவோம் சொல்லிட்டு விடிஞ்சிருது. அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 7 மணி ஆகிடுது. நல்லா விடிஞ்சிருந்து பார்க்குறாங்க. சரி ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு வாடகைக்கு வீடு கேட்போம்னு சொல்லிவிட்டு இவங்களாம் என்ன செய்கிறாங்க, புரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா கமிஷன் கொடுக்கணும், நீங்களாக போய் பாருங்கள், சரி உங்களுக்கு தானே ஏதோ ஒரு வீடு கிடச்சா போதும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவோம், சந்து புந்தெல்லாம் வீடு பார்க்க போயிருந்தோம். ஒரு வீட்டில் டூலெட் போட்டிருந்தாங்க.
அந்த வீட்டுக்கு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு என்னங்க வாடகைன்னு கேட்டோம். தம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. 2 பேர் தானே. 2 பேருக்கு மேலே வேறு யாரும் வரக்கூடாது தம்பி, இந்த 2 பேருக்கு தான் நாங்கள் வாடகை விட்றோம், 2 பேருக்கு வந்து 2000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2000 ஒரு ரூமுக்கு 2000 ரூபாவா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏரியா அது கமர்ஷியல் ஏரியா. 2000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. அட்வான்ஸ் வந்து 10,000 ரூபா கேட்டார். 10,000மா? அவங்க 2 பேர் கையிலையுமே பணம் கிடையாது. ஏதோ ஒரு 2000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது கையில். அவங்க எப்படி இவங்க போய் தங்க முடியும்? எங்கே போனாலும் அட்வான்ஸ் 10,000 கொடு, 20,000 கொடு இப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு வெறுத்து போயிடுது. சரின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் வீடு பார்த்து நொந்து போயிடுறாங்க. எல்லா வீடையும் பார்த்துட்டாங்க. எது பிடிக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாலும் எதுவுமே அவங்களுக்கு அமையல. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற காசு வந்து அன்றைக்கி சாப்பாடுக்கு மிச்சமானது வேஸ்டானது தான் அவங்களுக்கு மிச்சம். சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. அங்கே ஒரு கிளி ஜோசியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த மரத்துலேயே என்ன பண்ணியிருக்கிறான், பக்கத்தில் ரோட்டு ஓரமாக அந்த கேஸ் பலகையெல்லாம் போட்டு ஒரு வீடு மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறான். இவங்க 2 பேர் போன உடனே வீடு பார்க்கணுன்னே, எதுக்குங்க வீடு கடைலாம் பார்த்துக்கிட்டு, அதெல்லாம் வந்து நம்ம வாங்குறதா இருந்தால், வீடு வாங்கினதா இருந்தால் காசு செலவழிக்கணும். இனிமேல் வாடகைக்கெலாம் இந்த ஊரில் இருக்க முடியாதுங்க. 2000 4000 ரூபா நாலாம் வந்து போய் தான் நான் அந்த கேஸ் பலகை 1000 ரூபாய்க்கு போய் கேஸ் பலகை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வீடாகவே செஞ்சு ஆணிக்கினி நானே அடித்து அழகாக உள்ள நிம்மதியாக வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்களா? ஆமாங்க, சூப்பராக தாங்க இருக்குது. உங்களுக்கும் ஒரு கேஸ் பலகெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக அங்கே ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடம், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கேஸ் பலகை வாங்கிட்டு வந்து டக்குன்னு அடித்து இவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று பண்ணி கொடுத்துட்டான். வீடு தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த பலகை வந்து வித்தியாசமாக இருக்கும். அது பலகை மேலே என்ன பண்ணுவாங்க, அந்த ரெக்சின்லாம் இருக்கு இல்லையா, பழைய காலத்தில் அந்த ரெக்சின் எல்லாம் போட்டு அடிச்சு விட்ருவாங்க. தண்ணியெலாம் உள்ளே ஒழுகாது. என்ன உள்ளே வந்து அப்படியே வந்து ஒரு கூண்டுக்குள்ளே படுக்கிற மாதிரி படுத்துட்டு தூங்க வேண்டியது தான். அந்த மாதிரி ஒரு இடம். ஏன்னா நைட் தூங்கணும் அவங்களுக்கு, எதுவும் இல்லை, மற்ற நேரம்லாம் வெளியே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்த இது பண்ணிக்கிட்டாங்க. இவங்க இந்த கிளி ஜோசியக்காரன் வந்து அவன் வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறவன். அவன் ஜோசியம் பார்த்துக்கிட்டே இருந்துகிட்ருப்பான். இவங்க என்ன, எங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி கொடுங்கன்னொடனே, எங்களோட ஜோசியம் பண்ண வரீங்களான்னு கேட்டோடனே, இல்லைங்க வேணாங்க, நாங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம், எங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறது தான் வந்திருக்கோம், எங்களுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வரல, ஏதாவது லட்சியத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு நாங்கள் மேலே போக மாட்டோமோ அப்படின்னு நினச்சி தாங்க இங்கே வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக அந்த ரோட்டமாக வேலை தேடி அலைய போகிறாங்க. எல்லாம் அலைஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ வந்து ஒரு சினிமா கம்பெனி ஒன்று, அந்த சினிமா கம்பெனியில் வந்து எரிபிடிக்க ஆள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க போய் நின்ன உடனே, இல்லை தம்பி, எரிபிடிக்கு தான் ஆள் எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா காசு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. 100 ரூபா காசு கொடுப்பீங்களா? சரி பரவாயில்லைங்க, நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் ஒன்றா வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம், நீங்கள் 2 பேர் வேணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் நீங்கள் எரிபிடி வேலையெல்லாம் பார்க்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 200 ரூபா கொடுத்தா போதுங்க, சாப்பாடு வரை நீ போடுறேன்னு, நீங்கள் இதுக்கு மேலே என்னங்க வேணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே சேர்ந்துக்கிறாங்க. அது ஒரு படக்கம்பெனி. அந்த படக்கம்பெனியில் ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்கள் வாழ்க்கை வந்து உள்ளே வந்து அவங்க ஆக்டிங்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, ஷூட்டிங் போயிட்டுருப்பாங்க. இவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கங்கே ஜாலியாக இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த ஃபீல்டு. ஏன்னா நல்லா ஜாலியாக ஆடுறாங்க, பேசுகிறாங்க, நல்லா ஷூட்டிங் எடுக்கிறாங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூட் ஆகிடுச்சு. டெய்லியும் ஈவினிங் ஆனால் 100 ரூபா கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே என்னையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு நமக்கு நல்ல ஒரு நம்மளுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் வந்த உடனே நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பட கம்பெனியில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து விமலான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு என்ன பண்ணுறாப்புல, இவங்க நண்பர்களில் வந்து இவன் சாமியை வந்து லவ் பண்ணுறான். சாமியை லவ் பண்ண உடனே அது தன்னுடைய லவ்வை கொண்டு போய் சொல்கிறா. உடனே இவன் வந்து சாமி என்ன சொல்கிறான், சாரி மேடம், எங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது, நாங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம், எங்களுக்கு கல்யாணமே இப்போலாம் தேவையில்லை, நாங்கள் நல்லா முன்னேற்றம் கண்டு நாங்கள் ஒரு பெரிய லெவலில் வீடுலாம் கட்டின பிறகு அதுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணும்போது ஐடியா இருந்ததுன்னு சொல்கிறேன், அப்புறம் உங்களை பார்த்தோன்னா நான் கட்டிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விமலா இல்லை நீங்கள் என்ன உங்களுக்கு முன்னேறணும் அவ்வளோதானே, சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரையும் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அது ஒரு பெரிய வந்து பார். அது அந்த பாரில் போய் விமலா வந்து சேர்த்து விட்டுறா. சேர்த்து விட்டோடனே அங்கே ஒரு முக்கியமான அவன் ஒரு இன்ஜினியரு, அந்த இன்ஜினியர்கிட்ட தான் இவங்க 2 பேரையும் சேர்த்து விட்றா.
சேர்த்து உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பெட்டியை இவங்க 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. எடுத்த உடனே காரில் இவர் தனியாக ஒரு காரில் போகிறாரு. அவங்க 2 பேர் பெட்டியை கொடுத்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்றாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சொல்கிற இடத்துல போய் பெட்டியை கொடுங்கன்றாரு. இவங்களும் போய் அங்கே பெட்டியை போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு என்ன பண்ணுறாரு, அவர் விமலா நேராக இவங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன எப்படி பரவாயில்லைங்களா, ஜாப்லாம் எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே இல்லை, ஜாப்பு ஏதோ பெட்டி தூக்க சொல்கிறாரு, ஒரு இடத்துல போய் கொடுக்க சொல்கிறாரு, வர சொல்கிறாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, இது ஒரு தொழிலா எங்களுக்கு அப்படின்றாரு. என்ன சம்பளம் கூட எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. உங்கள் 2 பேருக்கு ஆளுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு விமலா சொன்ன உடனே இவங்க அதிர்ச்சியாக போயிடுது. 1 லட்ச ரூபா சம்பளமா? ஏன்டா வேலைக்கு போனால் கூட 20,000 30,000 தானே தருவான், அது நல்லா படித்தவனுக்கு. ஒன்றுமே இல்லை, பெட்டி தூக்கிட்டு போய் கொடுக்குறதுக்கு 1 லட்ச ரூபாவா? இவங்களுக்கு இவனாக ஜீரிக்கவே முடியல. இது என்ன ஜாப்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஸோ உடனே என்ன பண்ணுறாப்புல, நேராக போய் விமலாட்ட கேட்குறாப்புல, என்ன இது ஒன்றும் எனக்கு புரியலையே. அதாவது எதுவும் நீங்கள் கேட்க வேணாம், ஒழுங்காக 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாரு, பேங்கில் போட்டுக்கிட்டே வாங்க, நல்ல பணம் வந்த உடனே ஒரு வீடு கிட்ட கட்டிட்டு செட்டில் ஆகிடலாம், சரிங்களா அப்படின்னு அவன் சொல்கிறா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு இவனா சொல்கிறாளே ஏதாவது நல்லதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்படியே ஒரு மாதம் போயிடுது. கடைசி ஒரு 32வது நாள் இவங்க பெட்டி தூக்கிட்டு போகும்போது போலீஸ் வருது. என்னங்க பெட்டியில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சார், பெட்டியில் மருந்து ஜாமான் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாரு, உள்ளே திறந்து பார்க்குறாரு. பெட்டியை திறந்து பார்த்தோன்னே உள்ளே போதைப் பொருள் இருக்குது. அதை பார்த்த உடனே இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. நீ யாருப்பா, என்ன எப்படி இந்த பொட்டியை ஒருத்தர் கொடுக்குற, உங்களுக்கு என்னன்னும் போது, இல்லை சார் எங்களுக்கு ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னு. 1 லட்ச ரூபா சம்பளமா? அட பாவிகளா, எங்களுக்கே 40,000 சம்பளம் கவர்மெண்ட் ஜாப்பு, உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளமா? எப்படி யாரா கொடுக்குறா, வாடா அவனை காட்டுடான்னு சொல்லி அவனை கொண்டு போய் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த பாரில் யாரே தெரியாதுன்றாங்க. கடைசியில் விமலா அவ்வளோ நேரம் அந்த சினிமா கம்பெனியில் போய் பார்க்கும்போது அவளும் தெரியாதுன்றா. அட கொடுமையை பாடுறான்னு சொல்லி இவங்க இல்லை எனக்கு எவ்வளவோ துருவி கேட்டு பார்க்குறாங்க, பதில் இல்லை. உடனே கோர்ட்டில் லாயர் என்ன நேராக கோர்ட்டுக்கு போகும்போது சொல்லிடுறாங்க, 10 ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. சிறை தண்டனை கொடுத்த உடனே இவங்க சிறைச்சாலைக்கு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே வார்டில் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்னடா இது, நம்ம எப்படி வந்தோம், என்ன மாதிரி வாழணும்னு நினச்சோம், கடைசியில் எப்படியோ வந்துருச்சு, நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போயிடுமான்னு சொல்லிட்டு 10 வருஷம் இருக்கணுமே ஜெயிலுக்குள்ளே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுவோம் நினச்சி இவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. கைதிகளுக்கெல்லாம் சமைக்கிற வேலை, அந்த சமையல் இவங்க செய்கிறாங்க. சமையல் செஞ்ச உடனே கைதிகளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டேஸ்ட்டாக சமைக்கிறதுனால அங்கே இருக்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வார்டன் மோக்கொண்டு எல்லாரும் அந்த சாப்பாடை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ எல்லாம் அந்த சாப்பாடுக்கு தான் எப்படா சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு கைதிகள் சொல்கிற அளவிற்கு அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு அங்கே கிடைக்குது. இது எல்லாருக்கும் தெரியுது. அங்கே இருக்க வார்டனு, போலீஸ்காரன் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது இவ்வளோ அழகாக சமைக்கிறேன்னு சொல்லி பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்க, சரி இவங்களை கைதிகள் ஒரு நல்ல நன்னடத்தைக்காக ஒரு 4 வருஷம் கழித்து இவங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ண உடனே இவங்க கையில் கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு போய் இவங்க ஹோட்டலில் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த ஹோட்டல் தொழில் தான் நல்லாயிருக்கும் போல தெரியுது, ஏன்னா உள்ள கைதிகளே நம்ம சாப்பாடை பார்த்து ரொம்ப டேஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இதை வச்சு நம்ம நல்லபடியாக மேலே முன்னேறலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இருக்கிற காசை வச்சு. அப்போ ஹோட்டலில் ஆரம்பிக்கும் போது தோகோன்னு ஓடுது. ஹோட்டல் பிரபலம் பயங்கரமாக ஆகிடுது. ஒன்றும் கிடையாது, ஒரு சிக்கனு மட்டனு இந்த மாதிரி முனியாண்டி விலாஸ் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய இதுக்கு பயங்கரமான டிமாண்டு, எல்லாம் டோக்கன் போட்டு கொடுக்குற அளவுக்கு டிமாண்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வளர்த்துடுறாங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. இனிமேல் எப்பா இந்த விமலா நிகழ்ச்சி நடந்ததுலேருந்தே கல்யாணமே வேணான்னு சொல்லி 2 பேரும் தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. தீர்மானம் பண்ணிக்கிட்டு இனிமேல் ஹோட்டல் தொழிலில் பெரிய லெவலில் இந்த உலகமே நம்ம பேசுகிற மாதிரி இந்த ஹோட்டல் தொழிலை நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்தளவுக்கு பெருமையாக கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டல் தொழிலை வளர்க்குறாங்க. கொஞ்சம் காலங்கள் போன உடனே இவருக்கு இவங்க சிங்கப்பூரில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. சிங்கப்பூரில் ஆரம்பித்து அப்படியே தன்னுடைய தொழிலை விருத்தி பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க.
இதோட கதையை முடிச்சுக்கிறேன். இதுக்கு பிறகு உள்ள கதைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்த கண்டென்ட்ஸோட போதும்னு நினைக்கிறேன். திரும்பி ஒரு நல்ல கண்டென்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய இயக்குனர், சினிமா இயக்குனர் ஹிட்லர் ராமசாமி. நன்றி உறவுகளே, நன்றி. CINEMA சினிமா இது பத்தி உனக்கு கொஞ்சம் தெரியுமா? ஹாலிவுட், பாலிவுட், காலிவுட், டாலிவுட் இது பத்தி டவுட் இருந்தா மட்டும் கேளுமா. டைம் பாஸ்க்காக படம் பார்ப்போம், படத்தை ஊத்து கவனிப்போம், வீட்டுல வந்து நடிச்சு பார்ப்போம், நடிப்பு கத்துக்கிட்டு சான்ஸ் கேட்போம். டான்ஸ் கிளாஸ், ஆக்டிங் கிளாஸ், ஸ்விமிங் கிளாஸ், ஜிம் கிளாஸ், கடைசியில் நாங்க கல்லு வந்து எச்ச கிளாஸ். எல்லாரையும் நான் குறை சொல்லவில்லை, சுத்தி சுத்தி என்னால முடியல, தேடி தேடி மண்டை காஞ்சி போச்சு, 101 ரூபாய் சப்பல் தேஞ்சு போச்சு. நாளைய சினிமா இது உங்களின் சேனல், புதுமுகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட புதிய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் அமுக்குங்க, அதுக்கும் பக்கத்தில் இருக்க ஆளையும் அனுப்புங்க. அப்பதான் நான் என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் போடுறனோ அதையெல்லாம் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.